அன்புள்ளம் கொண்ட விஆஸ்ட்ரோ டிவி நேயர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். சூரிய பகவானானவர் டிசம்பர் மாதம் 14ஆம் தேதியிலையும், செவ்வாய் பகவான் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதியிலையும், புதன் பகவான் எந்த மாற்றமும் இல்லாம அங்கே விருச்சகத்திலே இருக்கிற மாதிரியும், அதே மாதிரி சுக்கிர பகவான் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதியிலையும், குரு பகவான் வக்ர பெயர்ச்சியாக டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியும் பெயர்ச்சியாகிறார். மற்ற கிரகங்கள் அங்கெங்கே அப்படியே சனி பகவானானவர் மீனத்திலையும், ராகு பகவானானவர் கும்பத்திலையும், கேது பகவானானவர் சிம்மத்திலையும் இருக்கார். எந்த மாற்றமும் இல்லை. சோ இந்த கிரக பெயர்ச்சியினால் எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அரசியல் ரீதியான விஷயங்கள் இப்ப நடக்குது அப்படிங்கிறது. இப்ப சூரியன் பெயர்ச்சி ஆவது முன் வரையும் எந்த பாதிப்பும் இருக்காது. அரசாங்க ரீதியாகவோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். சூரியன் பெயர்ச்சி ஆகுதுன்னு சொன்னால டிசம்பர் 14, அதாவது மார்கழி மாத பலன்கள்ல இதை பத்தி ரொம்ப தெளிவாவே சொல்லுவேன். அந்த காலகட்டத்துல அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள், ஒரு புரட்சி, இல்லாட்டி தேவையில்லாத விஷயங்கள், அரசாங்கம் தலைகுனியும் அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி செவ்வாய் பகவான் மார்கழியில வரும்போதுல வக்ர குருவின் பார்வையிலும் சனி வக்ரம் பெற்று பார்க்கும், அப்புறம் சனி நார்மலாவும் பார்க்கும். அப்படி பார்க்கும் போதுல நிச்சயம் காவல்துறை சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஏதாவது பாதிப்பு, ஒண்ணு காவல்துறை அதிகாரிகள் தவறு செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு பேரோ, இல்ல ஏதாவது மாட்டிக்கிட்டாங்க, அதாவது அந்த செவ்வாய் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள், சீருடை பணியாளர்களாக இருப்பவர்கள் ஏதோ ஒரு ரூபத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் கிடைக்கும். இல்லாட்டி அவங்களுக்கே ஏதாவது பாதிப்பு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள அமைப்புகள்லாம் நடக்கும். சோ இந்த அமைப்புகள் பொதுவா உலக ரீதியா இப்போ 12 ராசிகளுக்கும் அது எந்தெந்த மாதிரியான பாதிப்புகளையோ இல்ல நல்ல யோக பலன்களையும், ஏன்னா கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம்னு இருக்கு. சோ கெட்டு போற அமைப்புகளால எதுவும் ராஜயோகங்கள் எதுவும் 12 ராசிகளுக்கு இருக்கா அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரமும், ராசிக்கு 11ஆம் இடத்துல டிசம்பர் 14ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வரார். சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அதிர்ஷ்டகரமான யோகமான அமைப்பு, இன்பத்தை அள்ளி தரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத சொல்லலாம். ராசிக்கு 3ஆம் அதிபதியும் ராசிக்கு 7ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல ராசிக்கு 11ஆம் அதிபதியோட தொடர்புல இருக்காங்க. சோ போற பக்கம்லாம் வெற்றி மங்கல்ல அந்த மாதிரி அமைப்பு. அதாவது முறையான தொழிலை செய்பவர்களாக இருந்து அதுல முயற்சி செஞ்சீங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டம் தேடி வரும். நண்பர்களுடைய ஒத்துழைப்பு, உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் ஒத்துழைப்பு, அதே மாதிரி கணவன் மனைவியை, அதாவது உங்களோட பார்ட்னர்ஸ் அவங்களோட ஒத்துழைப்பு, தாயாருடைய எல்லாமே குடும்பமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணும் உங்களோட வளர்ச்சிக்கு. இந்த காலகட்டத்துல உங்களை இந்த நேரத்துல எல்லாரும் தூக்கி விடுறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பாங்க, தூக்கி உயரத்தில் வைப்பது. அதுவும் இல்லாம சனி வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சிட்டாரு. சோ அந்த கும்பம்னாவே என்ன, கோபுரத்துக்கு மேலதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு ஏற்றாப்புல நீங்க உங்க வீட்டுல கோபுரத்துக்கு மேல இருக்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும். மிகப்பெரிய அந்தஸ்துலையும் ஆளாவும் உங்களை பெரிய லெவல்ல இந்த காலகட்டம் தூக்கி வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அற்புதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள். காரணம் என்ன, 4ஆம் இடத்தை சுக்கிர பகவான் தொடர்பு கொள்றாரு, புதன் பகவான் தொடர்பு கொள்றாரு. படிப்பெல்லாம் பிரிச்செறிஞ்சிருவீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் எல்லாத்துலயும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை நடக்கும். சரிங்களா? அதே மாதிரி விளையாட்டுத்தனமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அந்த விளையாட்டுத்தனத்தை சரி பண்ணி தான் படிப்பீங்க. அதாவது படிப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களோ அந்த அளவுக்கு விளையாட்டுக்கும் கொடுப்பீங்க. பேலன்ஸ்டா போவீங்க குழந்தைகள் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? தந்தையாருக்கும் உங்களுக்கும் இந்த வாக்குவாதம்லாம் குறைஞ்சு அந்த சுமூகமான மனநிலைக்கு வந்துடுவீங்க. என்னன்னு சொல்ல போனா, தந்தையால் தான் நான் வளர்ந்தேன் அப்படின்லாம் நீங்க இந்த காலகட்டத்துல சொல்வீங்க. தந்தையால தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு விஷயங்கள்லாம் கிடைக்கும். தாயாருடைய உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு, குறிப்பா தோல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, மூச்சுத்திணறல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ, நரம்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ தாயாருக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லலாம். சோ புதன் ஆதிக்கத்துக்கு உட்பட்ட அமைப்புகள்ல ஏதோ ஒரு விஷயத்துல தாயார் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. சரிங்களா? அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கிறனால இந்த காலகட்டத்தில் பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்புகள், வாங்குற மாதிரி இல்ல பூமியால லாபம், கடுமையான லாபம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்குற மாதிரி உள்ள அமைப்புகளையும் கொடுக்கும். சரிங்களா? ராகு ராசியிலே இருப்பதனாலையும் உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தையும் யோகத்தையும், இன்னும் சொல்ல போனா பிறருடைய பணத்தையோ பிறருடைய புகழிலையோ அடுத்தவங்களுக்கு சொந்த உழைப்பையோ
யாரோ ஒருத்தவங்க எஃபோர்ட் போட்டவங்க இன்னொருத்தவங்க அதை நீங்க வாங்கிக்குவீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ராகு உங்களுக்கு தெளிவா வேலை செய்வதனால் இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய உயர்ந்த நிலைமைக்கு செல்வீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி எதிரிகள்லாம் க்ளோஸ். எதிரியாகப்பட்டவர்கள் உங்களை ஒரு வழி பண்ணிருவீங்க, அவங்களெல்லாம் நீங்க ஒரு வழி பண்ணிருவீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களை எதிர்த்தவங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணிருவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரே ஒரு சிக்கல், கணவன் மனைவி மட்டும் அந்த டச்சப் ஒரு ஹாப்பினஸ் இல்லாம இருக்குவீங்க. அதாவது ஒரு வீட்டுக்கு வந்தா நீங்க சிரிச்சு பேசணும். சிரிச்சு பேசாம கொஞ்சம் உம்முன்னு தெரிஞ்சீங்கன்னா அதுவே ஒரு நெகட்டிவா போகும். சரிங்களா? அந்த உம்முன்னு தெரியாம சிரிச்சு பேசுற அமைப்பு மட்டும் வந்துச்சுனாவே உங்க வீட்டுல உங்களுக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சு போயிடும் அப்படிங்கிறதே சொல்லலாம். சரிங்களா? இந்த காலகட்டம் உண்மையிலேயே கும்பராசினருக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். குறிப்பா சதய நட்சத்திரத்துக்கு நட்சத்திர ரீதியா பலன் சொல்லும்போது சொல்றேன், அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. எல்லாமே உங்கள்தான் இருக்காது. இன்னும் சொல்ல போனா பினாமிம்பாங்கல்ல, அந்த பினாமி மாதிரி உள்ள அமைப்புல நீங்க வருவீங்க. எதுவுமே உங்கள்தான் இருக்காது. ஆனா எல்லாத்தையும் நீங்க அனுபவிப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள், யோகங்கள், வேலை வாய்ப்புகள் கிடைச்சிச்சுன்னா அதெல்லாம் தைரியமா போயிட்டு வாங்க. எதுக்கும் பின்வாங்காதீங்க. தயவு செஞ்சு இந்த காலகட்டம் முன்னோக்கி போய்கிட்டே இருங்க அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்திலும், ராசியாதிபதி சனி 2ஆம் இடத்திலும், ராசியில ராகுவும் இருப்பது, அந்த ராகுவை குரு பார்ப்பதும், அதே செவ்வாயும் குரு பார்ப்பதும், எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி. நான் வைக்கிறது தான் ரூல், நான் பச்சதுதான் சட்டம். இது யாருக்கு மிகப்பெரிய லெவல்ல இருக்குன்னா, அந்த காவல்துறை அதிகாரிகளா இருப்பவங்க வந்து அந்த பெரிய பெரிய ரவுடிஸ் எல்லாம் பிடிப்பாங்க பாத்தீங்களா? சின்ன போஸ்டிங்ல இருந்தே பெரிய ஆளுகள் எல்லாம் பிடிச்சிருவீங்க. பெரிய ஆளை கண்ட்ரோல் பண்ணிடுவீங்க. நீங்க இப்படித்தான் போகணும். இல்ல கிரிமினல்ஸா இருக்கும் பட்சத்தில் அந்த கிரிமினல்ஸை பிடிச்சி உள்ள வச்சிருவீங்க. அதனால உங்களுக்கு ப்ரொமோஷன். இல்ல பெரிய பெரிய அரசு அதிகாரிகளோ, பெரிய பெரிய அரசியல்வாதிகளையோ உங்களோட திறமையை காமிச்சு உங்களுக்கு தேவையான பூர்த்திகளை செய்துக்குவீங்க. காவல்துறை அதிகாரிகள் உங்களுடைய பேர் புகழும் பரவும். உங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் அவட்ட நட்சத்திரத்துல கும்பராசியில இருக்கிறவங்களா இருந்தா உங்களுடைய பேரும் புகழும் கடுமையா பரவும், பெரிய லெவல்ல பரவும். சோ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு போவீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். திருமணம் ஆகாத ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தொழில்துறையோ இல்ல வேலை வாய்ப்போ நல்ல முறையில செட்டில் ஆகிற முறையிலே கிடைக்கும், பலமா கிடைக்கும். எந்த ப்ராப்ளமும் இல்லை, இனிமே லைஃப் ஹாப்பி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல உட்காருவீங்க. நிறைய பேர் வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பையும் ஏற்பாடு பண்ணிக்குவீங்க. இன்னும் சொல்ல போனா பழச புதுசாக்கி பெரிய ஆளாகுவீங்க. நீங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பழச புதுசாக்கி பெரிய லெவல்ல கொண்டு போகணும். பழசுதான் இருக்கிறது அப்படியே இருக்கும், அதை புதுசு மாதிரி மாத்திடுவீங்க. அந்த மாதிரி கொண்டு வருவீங்க. நிறைய பேர் ஐடி செக்டர்ல இருக்கிறவர்களா இருக்கும் பட்சத்தில் ஐடி கம்பெனியே உருவாக்கணும், நம்ம ஏன் வேலை பார்க்கணும், நம்மளே ஒரு தொழிலை உருவாக்குவோம், நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நேரத்துல இந்த காலகட்டம் உண்மையிலே உங்களை உருவாக்குவதற்குரியான காலகட்டம். ரிஸ்கை துணிஞ்சு எடுக்கலாம். நீங்க எந்த ரிஸ்க் எடுத்தாலும் வெற்றி உங்கள் பக்கமே தவிர வேற யார் பக்கமும் இல்லை. 10ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் 11ஆம் இடத்துல இருந்து அதை குரு பார்ப்பது அற்புதமான யோக பலன்களை தரும். நண்பர்கள் உதவி கொண்டு ஜெயிக்கலாம். இன்னும் சொல்ல போனா வாகனம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலேயோ 4-10 ஒரு மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். சரிங்களா? அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள். இருக்கிறதே ரொம்ப ரொம்ப யோகக்கார நட்சத்திரம் இந்த காலகட்டத்துல பார்த்தா சதய நட்சத்திரக்காரன் தான். ஏன்னா முயற்சி செய்யாமையே எல்லாமே கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா அடுத்தவங்களை ஏமாத்திடுவீங்க. இதை ஓப்பனா சொல்லணும்னா இதான் ஓப்பனா ஈஸியா சொல்லு அப்படின்னா, பிறருடைய உழைப்பை பயன்படுத்திக்குவீங்க, பிறருடைய பொருளை பயன்படுத்திக்குவீங்க, அடுத்தவங்க காசை உங்க காசை நினைச்சு எடுத்து செலவு பண்ணுவீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பின்னாடி விளைவுகள் உண்டு, அதுல மாற்றமே இல்லை. ஆனா இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்குதா, உங்களை நம்பி கொடுக்குறாங்களா அப்படிங்கிறதான் பார்க்கணும். அடுத்தவங்க நகையை உங்கள்ட்ட நம்பி கொடுப்பாங்க, அடுத்தவங்க இடத்த உங்களை நம்பி கொடுப்பாங்க, இல்லாட்டி அடுத்தவங்க பணத்தை உங்களை நம்பி கொடுப்பாங்க, அடுத்தவங்க கார். ஒன்றும் இல்லை, சிங்கப்பூருக்கு போறாங்க ஒருத்தவங்க, அவங்க வந்து உங்கள்கிட்ட காரை கொடுத்துட்டு போகலாம், வண்டியை கொடுத்துட்டு வீட்டையே கொடுத்துட்டு போகலாம். சமயத்துல என் வீட்டை பத்திரமா பார்த்துக்க, அது மதிப்பு மிக்க சொத்தா இருக்கும் அவங்களுக்கு, நான் ஃபேமிலியோட அங்கே போயிடுறேன், நீங்க தான் பொறுப்பா இருந்து பார்க்கணும்பாங்க. இல்லாட்டி இடத்த கொடுத்துட்டு போ. இந்த மாதிரி ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும், மிகப்பெரிய யோக பலனாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ அந்த அமைப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு தேவை பாதுகாப்பு, உங்களுக்கிட்ட உழைப்பு இருக்கு, பணம் இருக்கு, அதை போட்டு முதலீடு மாதிரி போட்டு விவசாயம் பண்ணியோ இல்லை வாடகைக்கு மாதிரி விட்டோ ஒரு நல்ல லாபம் பார்க்கலாம். அந்த வேலையெல்லாம் நீங்க கரெக்டா பாத்துறீங்க. ஏன்னா ராகு எப்பவுமே வாய்ப்புகளை கிடைக்கும் போது பயன்படுத்திக்கும்.
அந்த மாதிரி நீங்க வாய்ப்புகள் கிடைக்கும் போது பயன்படுத்திக்கிட்டீங்கன்னாவே மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரர் தான் அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எந்த பாதிப்பும் இல்லை. உடம்புல மட்டும் அந்த பெண்களாக இருக்கும் பட்சத்தில் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அமைப்புகளும், ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அந்த மலக்குடல் சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எதிர்பாராத யோகா அமைப்பின் அடிப்படையில லாட்டரி டிக்கெட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா ஜனனகால ஜாதகத்துல ராகு தசையோ, சுக்கிர தசையோ, ராகு புத்தியோ, சுக்கிர புத்தியோ 8 இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது அந்த காலகட்டம் நடந்துச்சுன்னா செயல்படுத்திக்கங்க. சரிங்களா? அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நட்சத்திராதிபதி வக்ரம். சோ நீங்க வீக். உங்களை சுத்தி இருக்கிற இடமெல்லாம் ஸ்ட்ராங். அதாவது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சேர்ல இன்னும் சொல்ல போனா சிம்மாசனத்துல ஒரு வீக்கான ஆள் ராஜாவா உட்கார்ந்துருக்காருங்கிற அமைப்பு. சிம்மாசனத்துல நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனா நீங்க வீக்கான ராஜா, ஸ்ட்ராங்கான ராஜா இல்ல. மனக்குழப்பத்திலையும் மன தெளிவில்லாமையும் இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் செய்ய தயங்குவீங்க. இதை செஞ்சா நம்ம ஜெயிப்போமா இல்ல தோத்து போயிடுவோமான்னு பயத்துல இருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட அமைப்பு இந்த காலகட்டத்துல கடுமையா கைகூடி வரும். சோ இந்த வாய்ப்பை பெரிய பெரிய இடங்கள்லாம் உங்களை தேடி வரும். நான் ஆரம்பத்துல என்ன சொன்னேன், கும்பராசி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அதிர்ஷ்டம் உங்களை ஒரு வாட்டி தான் கதவை தட்டும். அந்த கதவை தட்டும் போதே பயன்படுத்திக்கங்க. பெரிய பெரிய இடத்துல இருந்து வரன் வர்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்துல பெரிய ஆகலாம். பயன்படுத்த தவறினால் உங்களுக்கு எதுவுமே அப்புறம் திரும்ப இந்த மாதிரி வாய்ப்பு எப்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உள்ள சூழ்நிலைகள். அதே மாதிரி நண்பர்கள் உதவி, தகப்பனாரோட உதவி, அவங்க எல்லாரும் சேர்ந்து உதவி பண்ணி உங்களை தூக்கி விடுறதுக்கு உண்டான வேலையை பார்ப்பாங்க. சோ உதவிகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் சதய நட்சத்திரக்காரர்களை போலவே ஒரு உன்னதமான நிலையடைவீர்கள். இல்ல நீதி நேர்மை நியாயம் தர்மம் அப்படி பேசுற பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களா இருந்தா, ஏன்னா ஒரு சிலர் ரொம்ப ரெஸ்பான்சிபிளா இருப்பாங்க, ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாங்க, கரெக்டா இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களா இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் கஷ்டம். ஆசிரியர்களாக இருக்கும் பட்சத்தில் நல்லாசிரியர் விருது இந்த காலகட்டத்துல பூரட்டாதி நட்சத்திரக்கார ஆசிரியருக்கு கிடைக்கும். ஒரு உயர் பதவி கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும், அந்த மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் கிடைக்கிறது நல்லது இருக்கு. ஸோ வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.